நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டு இங்கிட்டு கணுக்காலுக்கு மாடு வந்தது கூட தெரியல. எல்லாரும் வந்து என்னென்னு சொன்னால் இந்த சந்தை வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி போய் கொண்டிருக்கேன் என்னுடைய நண்பரோட அவரோட போய்க்கான் இந்த சம்பவம் நடந்தது, இந்த விபத்து நடந்தது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு இதாக ஒரு தேவையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு நேரம் வந்து நீங்கள் இதை வந்து விளங்கி கொண்டீங்கன்னா இனிமேல் கவனம் அந்த வெட்ட வழியல்ல தனியாக போகிற சரி எதுக்கும் கவனமாக இருக்கணும். திருவிழா காலங்கள் சீசன் முடிஞ்சது. இதெல்லாம் எந்த இந்த கடைக்கு என்ன பேர்? பிலாப்பழ கடை பாருங்க, மீசால பிலாப்பழம் பழக்கடை, ஏழாள பழம். ஒவ்வொரு ஊருக்கு சண்டைக்கு வந்துடும் என்ன, அது சரி. முளைப்பது இது ஏழாலயம், இதுவும் ஏழாலை. இது என்னம்மா விலையால் போகுது? 100 ரூபா. 100 ரூபா. இந்த துண்டு 100 ரூபாவாம். இது இனி விலையால் கூடுமா? இப்படி இருக்குது கூடுமா? எங்க 50 ரூபா 100 ரூபா தான். நல்ல வாசம். உண்மையில இந்த வாசத்துக்கு தானே இது. யாழ்ப்பாணத்திலே கூடுதலாக மருந்தடிக்காத பழங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் இதுக்கும் ஒரு பழம் தேங்காய் மாதிரி இதுக்கும் அப்படி இருக்குது. நல்ல பழம். இதெல்லாம் தோட்டமாக வீடுகளில் வச்சுதுன்றது வீடுகளில். சரி, அப்படி அங்காளி பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ளூர் உற்பத்தி கடைகள் எல்லாம் இருக்குது. இங்கே இது என்ன இது? நெய் வீடியோ எடுக்கலாமாண்ணா? வீடியோ எடுக்கலாமா? புளி புளி என்ன விலையாண்ணா? புளி என்ன விலை? புளி கிலோவா? அரை கிலோ புளி 1500 ரூபாவாம். கொட்டை இல்லை புளி, பிணைஞ்சா புளி என்ன? பிணைஞ்சா புளி, பேஸ்ட் புளி. இப்படி ஒன்று இருக்குது பாருங்க. இது கச்சான் பிஸ்கட். சின்ன வயசுல நாங்கள் சாப்பிட்டது இப்போவும் இருக்குது பாருங்க. கூடுதலாக வெளிநாட்டுக்காரது விரும்பி வாங்குறத பப்படம் சொல்ல, கலர் பப்படம். இங்கே இதெல்லாம் இங்கே இப்போ அடிக்கிறது என்ன என்ன குளுக்கோ ரசா தானே? குளுக்கோ ரசான்னு சொல்கிறது. போத்தல்லையும் பேரும் பேக்கெட்லேயும் இருக்குது. இது புழுக்கொடியல்மா. இங்கே இதில் ஒடியல்மாக்கள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒடியல்மா எல்லாம் இருக்குது. ஜாகாட்டு சின்ன பெரங்கொட்டி, பெரங்குட்டான். என்னடா இது? ஃப்ளவர் கழுதொடல். நான் அங்கே சிங்களத்து பக்கம் இருக்கு கழுதொடல் உண்டு. சரி, போய் பார்ப்போம். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னாண்டா இப்போ மத்தியான மண்டலத்தில் கூடுதலாக ஆக்கள் குறைவாக இருக்கிறோம். மற்றது இது பார்த்துருப்பீங்க எங்களோட கோன் பொரி சோளப்பொரி. இதுதான் அண்ணன் இந்த கடை. இது பட்டாணி கடலை. என்ன பெயர்? துசிதான். கொஞ்சம் கதைங்க, என்னென்ன சாமான் உங்கள்ட்ட இருக்கிறது? இப்போ சும்மா பிடிச்சி வச்சுக்கொண்டு கதைங்க. என்னென்ன சாமான் இருக்குது? இதுகளில் இருக்க எல்லாமே இருக்குது. எல்லாமே என்ன வீடுகளில் செய்கிறதும் இருக்குது. உங்கள் நீங்கள் செய்கிறது? கிராமத்தில் இப்போ என்ன மாதிரி விலையால் போகுது? 90% இந்த இதெல்லாம் நல்ல பணங்கட்டி. இது அந்த வைன் நீங்கள் விற்கிறீங்களா? அந்த தோளகட்டி வைன் அண்டு முடிஞ்சு. அது என்ன? அது நல்ல இது. சரி, இப்போ எல்லாம் கூடுதல் யார் வந்து வாங்குறது? இப்போ எல்லாம் வியாபாரங்கள் நடக்கும் வாங்குறது. அதான் இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ இந்த மாதத்துல வியாபாரம் கூட நடக்குமெண்டு அப்படி எதுவும் இருக்கும்? 8ஆம் மாதத்தில் வெளிநாட்டுக்காரர். மற்ற காலங்களில் சிங்களாக்களும் வந்து வாங்குவீங்க. என்ன 17 வயசு பள்ளிக்கூடம் போகலையோ? லீவு, பள்ளிக்கூட லீவுனால எக்ஸாம் போல் ஓ லெவல். சரி. இவர் வந்து ஓ லெவல் படிக்கிறேன் பாருங்க. படிச்சுக்கொண்டு கடையில் இப்போ வியாபாரம் செய்கிறார். நல்ல முயற்சி. கச்சான் பிஸ்கட் எல்லாம் வந்துருக்குது. அடுத்த வியாபாரத்துக்கு போகல. அது சரி. அதெல்லாம் என்ன? இதெல்லாம் அங்கே இருந்து அது வெளியிடம். இது சிங்கள லேபிள் அடித்ததெல்லாம் கொழும்புலேருந்து வர, மற்றதெல்லாம் அங்கே கிடைச்சாங்க. வீட்டில் செய்த ஊறுகாய் இருக்கும் உங்களுக்கு? வீட்டில் செய்த இப்படி தான் பாருது. என்ன கொம்பனியால் அடிக்கிறது. இதெல்லாம் உப்பு, உவர்முளை, புழுக்கொடிகள். இந்த சந்தையில் இந்த கடை வந்து கடைசியாக இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருந்ததா காணையில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சாலைக்கு இருக்குது கடைகள். அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி ஒரு தலையில் ஏதோ சுமந்து கொண்டு போகிறான். இந்த இஞ்சாலையெல்லாம் சின்ன சின்ன வெத்தலை கடை
இங்கே வெத்தில கடைகள். இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த பானை சட்டி பானைகள் விற்கிற கடை பாருங்க. இங்கே பிடாப்பு கூடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் போன ஒரு ஆளுக்கு வந்து வெளிநாட்டுக்காரருக்கு சாமான் வாங்கி அனுப்பினான். இது கூடைகள் பாருங்க, கூடைகள் இல்லாமல் இருக்கு. இதுக்கெல்லாம் வாகனம் பெறுமோ? இங்கே கைவினை பொருட்கள், யானை, சைக்கிளை வண்டி போட்டு இல்லாமடா, யானை மாதிரி ஓடும். இந்த சின்ன சின்ன அகப்பை. மற்றது ஒன்று என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த யாழ்ப்பாண மார்க்கெட்டில் இருந்து, சந்தையிலேருந்து நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு சாமான்கள் அனுப்பணும்னு சொன்னால் பொருட்கள் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து உங்களுக்கு அனுப்பலாம். சரியோ? இலங்கை சரி, எந்த ஒரு பாகத்தில் மற்ற உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சந்தையிலேருந்து, சந்தை சரி மற்றது இலங்கை யாழ்ப்பாணத்து சாமான்கள் எந்த பொருட்களாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கேருந்து வாங்கி புலம்பெயர் தேசம் சரி எந்த ஒரு இலங்கையில் எந்த பாகத்துக்கும் வந்து அனுப்பி வைக்கலாம். சரியோ? நீங்கள் அதுக்கு வந்து என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நான் நம்பர் போட்டு விடுறேன். உங்களுக்கு எந்த இடத்துல போய் வாங்கணும், எப்படி வாங்கணும், ஏதாவது நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுக்கிறீங்கன்னா அதை கொண்டு கொடுத்து என்னொன்று பண்ணால் நீங்கள் நம்பிக்கை இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு இங்கேருந்து பார்சல்கள் சரி அதுகளெல்லாம் ஒழுங்குபடுத்தி அனுப்பலாம். சரியோ? வீட்டு கறித்தூள் மற்றது வந்து ஊறுகை, மோர் மிளகை எதுவாக இருந்தாலும், புளி எதுவாக இருந்தாலும் வீட்டு தயாரிப்போட தெரிஞ்சாக்கள் எல்லாம் இருக்கிறோம். வீட்டு தயாரிப்போடு உங்களுக்கு செய்து போட்டு இங்கேருந்து அனுப்பி வைக்கலாம். சரியோ? தொடர்பு கொள்ளுங்க. நான் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குரிய ஒழுங்காக அமைப்போம். மற்றது நீங்கள் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் பெற போகிறீங்கன்னு சொன்னால் இலங்கையில் எந்த ஒரு இடத்துக்கும் உங்களை கூட்டிக்கொண்டு போகக்கூடிய சுற்றி காட்டக்கூடிய வசதி பாதுகாப்பான முறையில் இங்கிலீஷ், தமிழ், சிங்களம் 3 மொழி சம்மந்தப்பட்ட ஆக்களோடைய தொடர்பு ஏற்படுத்தி விடலாம். சரியோ? தொடர்ந்து முனைப்பில் இருங்கோ. இப்போ சந்தையை விட்டு வெளியால் போகிறோம். இப்போ யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கிற கடையடியில் இருக்கிறேன். என்னன்னு சொன்னால் இப்போ சைக்கிளை காணையிலன்னா சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறோம். நடந்தும் போயிடலாம் பாருங்க அக்கா. ஆனால் இது வரைக்கும் 1-2 சைக்கிளில் நாங்கள் சின்ன வயசுல வரைக்கும் 3/4 சைக்கிளாக தான் இருக்கும். அப்போ ஆட்டோ கூடவாக இருக்கும். இப்படியான அந்த ஏற்றிராக்கிற வாகனங்கள்லாம் கூட பைக்குகள் குறைவாக இருக்கும். என்ன விஷயம் வேண்டாம் அப்படியே போகும். அந்த காலத்து ராம் என்ன முட்டை 43 ரூபா முட்டை. வெங்காயம் 350 ரூபா 1 கிலோ. கொழும்பில் பெற்றாவில் நடக்கிற மாதிரி கிடக்குறாப்பா. இது பாருங்க கோயில் மத்தியான நேரம் பாருங்க. அவ்வை பாட்டி வெயில் கணிக்கிறா. இப்போ நைனாதீவில் அதாவது குறிக்கட்டு ரவுண்டை போட்டிருக்கல, அது ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ அதில் வந்து என்னுடைய ஒரு எந்த அறிவு கட்டின மாதிரி நான் இப்போ பொதுவாக வந்து தமிழட்டு அடையாளமான திருவள்ளுவருக்குரிய சிலை வச்சு விட்டால் இன்னும் நல்ல விளங்குறேன் உங்களுக்கு. இல்லாட்டி ராவணன்ற சிலையை வச்சுருவோம். ராவணன் தமிழ் மன்னன். ஏன் நீங்கள் ராவணன்ற சிலையை வைக்கிறதுக்கு எல்லாம் இப்போ யோசிக்கிறீங்களோ தெரியல. ராவணன் தமிழ் தானே, எனக்கு விளங்க இல்லை. கோயிலில் பூஜை செய்கிறது சரி, அது வேறு ஒரு மொழியில் இருக்கலாம். ஆனால் ராவணன்ற சிலையை வைக்கிறதுல என்ன பிரச்சனை? புத்தக கடை புத்தகங்கள் வேணுமெண்டா சின்ன பிள்ளைங்க புத்தகம் மட்டும் வாங்குவோம். அண்ணே புத்தகம் சாப்பிடு. இந்தியாவில் ஹேண்ட்பேக்குகள் எல்லாமே இருக்குது. அண்ணன் இந்த கடையில் வந்து வாங்கலாம் தானே. கதைக்க தெரியாதா? இது என்ன குடைக்கு கூட போட்டு வச்சுக்கிறாங்கடாப்பா. வேறு லைவர் இங்கே பேட்டாடே குடைக்கு கூட போட்டு வச்சுக்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலே முதல் வேலும் மயிலும் ஃபேன்சிக்காங்க. என்ன ஆட்டம். நண்பர் ஏதோ வாங்க வந்திருக்கா மறுபடியும் நண்பிக்கு. இங்கே காப்பூர் கடை வாங்கலையே, போயிட்டு வரோம் இதால். பா முன்னுக்கு போ. காப்போல் கலராக இருக்கு. டேய் எங்கடா இதுக்குள்ள போகிறோம்? இந்த பூக்களை பேருக்கும் நல்ல வடிவான பூக்கள். இந்த கேக் போன முறைக்கு முதல் முறை ஒரு ஐயாவோட வந்தேன். கேக் ஐசிங் கடை. கேக்கள் டிசைனோட பாருங்க, நல்ல டிசைனாக இருக்குது. பூக்கள்
அன்னை நாகா நாகா என்ன பொட்டு பொட்டு வாங்கிறோட நீங்கள் யாருக்கு வந்துருக்கு என்ன ஆக்கள் எடுக்கிறேனோ இங்கே வெட்டி பார்ப்போம் நீங்கள் இங்கே உண்மையா வெட்டிட்டு வா பின்னா மாலை நல்லா செயற்கை மாலை என்ன சாரியணும் சல்வார்கள் சாரியணும் பாட்டு பாடுதோங்க இதான் வந்து பெரிய கடை டே க்ரீம் வாசம் அடிக்கிறடா அப்பா தேவான லவ்லி க்ரீம் இல்லாமல் இருக்குது பாருங்க இதில் ஒரு அண்ணன் வந்து செருப்பு தைக்கிறார் என்ன விஷயம் உண்டா நண்பர் வாங்க ஓடுறான் பாருங்க வீடியோ எடுக்கலாமாண்ட சரவணு போயிலடா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்தியாவில் முறை ஐயா செருப்பு தைக்கிறார் இவருக்கு இதுதான் வியாபாரம் என்ன இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் நிறைய சுற்றுலா பயணிகள் இருக்கிறோம் எந்த இடம்டா கஸ்தூரியார் வீதியால் போய் கொண்டிருக்கோம் என்னென்னா நண்பரோட வந்து கஸ்தூரியார் வீதியால் போய் கொண்டிருக்கோம் பாருங்க கஸ்தூரியார் வீதியிலேயே ஒரு சைக்கிள் ஒரே ஒரு சைக்கிள் கடை இருக்கிறதுலே சைக்கிளை காணையில் பார்த்தீங்கன்னா தாத்தா மேரெல்லாம் இப்போ எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் தெரியணும் என்ன பகுதியன்னா டியூஷன் விட்டு போயினோம் இப்போ அடுத்த கட்டம் வந்து அப்படியே இனி போனால் அது எந்த பெட்ரோல் செட் அடியேண்ணா பெட்ரோல் வந்து பழைய ஞாபகங்கள் வருது டியூஷனுக்கு போயிட்டு அலை வாரது அதால் சுத்த போகிறது அப்படியே இப்போ என்னென்னா இது வந்து என்எஸ்ஆர் வெட்டிங் ஹால் அதடியெல்லாம் போய் கொண்டிருக்கோம் மாத்தையா மேம் நீக்கிறோம் வந்து எத்தனை மாத்தையா மேரை பார்த்துட்டோமேட்டா வெயிலன்னா யாழ்ப்பாணத்தில் அண்ணால் பறக்குற வெயிலாக கிடக்கு என்னடா இது வந்து ஸ்டான்லி ரோட் இந்த ரோட்டில் எப்போவுமே இப்படி ஒரு பரபரப்பாக இருக்குது இந்த இடம் பாருங்க ஆட்டோவில் கூட ரோட்டை கொண்டு வராங்க வந்து இப்போவே எப்படி என்ன யாழ்ப்பாணம் ஒரு 10 வருஷத்துல எப்படி இருக்கும் அப்போ ஒரு 2 வருஷத்துக்கு போது இந்த பூட்டு கடையை தான் வந்து வீடியோ எடுத்தேன் நான் நிறைய பேர் கேட்டவே பூட்டு கடையில் என்னடா இருக்குது பூட்டை இந்த தவிர வீடியோ எடுக்கிறேன் என்னன்னா பூட்டினா அதை உடைக்காமல் அப்படி காட்டுறேன்டாவே மட்டும்தான் தெரியுமோ நாங்கள் யாரை போகிறாங்க வீட்டை என்னடா ரெண்டு இடம் இதுக்கு பேர் கேகேஎஸ் வீதியா காங்கிரஸ் துறை வீதி இப்போ என்ன ஆட்டம் வீட்டை போகும் சரியா நண்பர் கடை தேடுறாராம் இல்லையா கடை என்னடா சரத்துக்கு 2 சாரம் 1000 ரூபா ஆகும் இது கூட தான் அந்த கோயிலுக்கு தேவையான பொருட்கள் பித்தளை பாத்திரம் ஸ்போர்ட்ஸ் கடை அது இது என்ன வெயில் தாப்பா மண்டே பிளக்கிற வெயிலாக கிடக்கு அங்கே எந்த கடை நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டிருக்கேன் என்ன நடந்தாண்டா கல்லுண்டாவளியில் வரைக்கும் மாடு ஒன்று குறுக்கால வாங்கிட்டுது குறுக்கால வாங்கினோம் அப்படி நானும் என்னுடைய நண்பரும் போய் பைக் அவருக்கு மேலே விழுந்தேன் நான் கொஞ்சம் விழுந்துட்டேன் ஆனால் இப்போ எனக்கு வேறு இடம் இது இல்லை அந்த கால் விளக்கால் குதிக்கால் சைட்டு வந்த இது வந்து லேசாக அப்படி திரும்பிட்டுது அப்போ நான் இப்போ கால் வீங்கிடுது இப்போ என்னென்னா அப்பா இப்போ சங்கானைக்கு போனாங்க பண்டத்திருப்புக்கு போனாங்க சரி உழுக்கு போல ஆகும் பண்ணிட்டு போவேன் அதே சொல்லிச்சுனா இல்லை கட்டாயமாக சங்கானைக்கு போக சொல்லி சங்கானைக்கு போவேன் சங்கானையில் சொல்லிச்சுனா சங்கானை ஆஸ்பத்திரி அங்கே சொல்லிச்சுனா இங்கே போக சொல்லி எங்கள் தெல்லிப்பள்ளி ஆஸ்பத்திரிக்கு போய் ஸ்கேன் எடுக்கணுமாமன்னு சொல்லி இப்போ அதான் வந்து போய் கொண்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க இங்கே கால் வந்து இந்த கால் இதுக்குள்ளே வீங்கிட்டு காணுக்கு காலுக்கு இங்கே பாருங்க இதுதான்
ஓட்ட பைக்கில் போகிறோன்னா பார்த்து போகணும். இப்போ சங்கானங்கிலேருந்து இப்போ தெல்லிப்பளைக்கு போய் கொண்டிருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னென்னா அது ஒரு குறுக்க ஒரு திடீரென்ற ஒரு மாடு அது வந்ததுன்னு தெரியலை. மெல்ல கணக்காக தான் போனாங்க. நாங்கள் 60 போய் கொண்டு இருந்தாங்க. ஆனால் அப்புறம் 40 போனாங்க. 40 போயிட்டு ஒரு 100 மீட்டருக்கு முன்னுக்கே 40 வந்துனாங்க. ஆனால் அந்த மாடு வேகமாக வருது கரையாளம் கணக்காக வந்துனாங்க. அது மாடு ஒரு இடத்துல இருந்தால் அந்த மாடு வளர்க்குறவர் வந்து அது வந்து சவாரி மாடு வளர்க்குறவர் படங்கன்னு கிளைக்காது இஞ்சால வேகத்தில் வந்துட்டு வந்ததுன்னு தெரியலை எங்களுக்கு. அப்போ அதால் இப்போ இது அவருக்கும் கொஞ்சம் சாயம். இப்போ தெல்லிப்பளைக்கு போகிற ரோட்டு பாருங்க. நாங்கள் போயிட்டு எங்கன்னு சொல்லி நான் 10 காட்டி நம்ம என்ன மாதிரியான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். B170 பாதை கோன்வாட். அளவட்டி மத்தி அழுக்கைன்னு சொல்கிற ஊராம் இது. ஏன்னா இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன ரோட்டு க்ளோஸ் ரோட்டு போடுறாங்க நேராக தான் காட்டுது. ரோட்டு போகுமே அது பங்கம் போனால் அவர் விதைக்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பார்த்தீங்களா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போவோம் பெரும் நம்ம பார்த்து அதால் ரக்கி எடுத்தால் போவோம். இது கேமரா ஆன் பண்ணு. கேமரா ஆன் பண்ணால் தெரியும். கேமரா சரி மண்ணடிக்கும் கண்ணாடியை முடு. ரோட்டு இதழ் வாங்குறது. ஓ அந்த ஆட்டோவை வேறு நினைக்கிறேன். ஆட்டோ போமோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு முன்னுக்குத்தான் பயமாக இருக்குது. கணக்காக தான் போகுது. என்ன இந்த பார்த்தீங்க இதான் பிரச்சனை. ஆனால் பரவாயில்ல ஓரளவு போகுது. கிரவுண்ட் ஓட்ட எடுத்துருக்கோம் பார்த்து இப்போ ரோட்டு போடினோம் பாருங்க. ரோட் பிளாக்னு தான் இருக்கு. ஹசார்ட் லைட்டும் போட்டிருக்கோம் பாருங்க. போட்டுடு சிக்னல் அடிச்சு கொண்டு கேட்க என்ன தேவையில்லாமல் அடிக்கிறான்னு இருப்பாங்க. அதான் சரி கைது அடி கொண்டு போகிறான். இப்படித்தான் நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வாகனத்துக்கு நாங்கள் இப்போ அவசரமாக போகிறோம். இப்போ வேறுங்க இல்லை வீங்கிட்டு இப்போ கசாட் லைட்டை போட்டுக்கொண்டு போனால் இப்போ போய் சேரலாமன்ற இதெல்லாம் போனாங்க. ஆனால் வந்து ரோட்லேயும் அதுக்கும் கூட சரியான ஒரு இது இல்லை. ரோட் சரி அப்படியே போய் கொண்டிருக்கோம். இது போவோம் நேர அளவட்டி ஆகுமேண்ணா. அளவட்டி என்ற ஊரெல்லாம் போகிறோம் பாருங்க. இது போய் தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி அங்கே இருக்குது. தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி காங்கேஸ்துறைக்கு போகிற வழி. தெல்லிப்பளை காங்கேஸ்துறை பக்கத்தில் பார்த்தீங்கன்னாடா தெல்லிப்பளைக்கு வந்துட்டோம். விஷயம் பண்ணி பாட்டு தெல்லிப்பளை ஆஸ்பத்திரிக்கு போகிற வழிக்கு வந்துட்டோம். என்ன சத்தம்? இதான் தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் கோவில். இது இல்லை தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி அடிக்க போகிறோமா. அதாவது சந்தி தெல்லிப்பளை சந்தி ஆதார வைத்தியசாலை தெல்லிப்பளை அதான் மெயின். வீடியோ எடுக்கலாத நான் போயிட்டு நான் பார்ப்போம். ராலிக்கு போகிற பாதை வட்டுக்கோட்டை சந்தியாலாம் வந்துடுறாங்க. இப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த விபத்து நடந்த இடத்த தான் காட்ட போகிறேன். அது எப்படி நடந்ததுன்னு சொன்னால் இந்த பாலம் கலுண்டாவளி பாலம். இதுக்கு அங்கால ஒரு மரங்கள் இருந்தது. இந்த இருக்குது பெண்ண மரம். அது பாருங்க நான் காட்டுறேன். எப்படி வந்ததுன்னு தெரியலை. என்ன போல் வந்த அவன் பொடியன்னு சொல்லு கேட்கல. ஒரே வேகத்தில் அப்படியே போனார் பார்க்க கொள்ளாமல்.
அது வந்ததும் தெரியல. அது முதலே நிப்பாட்டி இருந்தால் ஒன்று வருதுன்றோன்னா அடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இல்லை இந்த இடம் தான் இந்த வாரேன் காட்டுறேன். அந்த பெனமரத்தடி, அந்த பெனமரத்தடியில் நாங்கள் பாருங்க, அந்த வேகம் பாருங்க கணக்காக வராங்க. நாங்களும் குறைவாக தான் வந்துடுறாங்க. ஆனால் இங்கேருந்து வந்தேன்னு தெரியல. அந்த பெனமரத்தடியில் அதெல்லாம் என்னுடைய கால், அந்த கால் பிறண்டது. அவற்றை மோட்டோ வைக்க முடிஞ்சிட்டுது நினைக்கிறேன். ஆக்சிடென்ட் மாடு குறுக்க வந்துடுது. இந்த 10 கிலோ இங்கே வரண்டா மாடு. இந்த இடம் தான், இந்த இடம் இந்த பனை மரம் மறைச்சிட்டுது. சரி, இதெல்லாம் விழுந்து பொடியன் நான் பின்னுக்கிட்டு இருந்த நான். அப்போ அவன் பின்னுக்கு கணக்கான வேகத்தில் வந்தவன். கணக்கான வேகத்தில் வந்தவன். ஆனாலும் மாடு திடீரென சவாரி மாடு இந்த பக்கத்தில் தான் பாஞ்சது. அவர் அங்கேருந்து கிளச்ச நாங்கள் மாடு வந்தது கூட தெரியலை. அங்கேருந்து வந்தது. நாங்கள் அந்த இடத்துலாம் நாங்கள் அந்த பைக் வர பாதையில் திடீரெண்டு பாஞ்சிச்சுது. கண்ணாடியெல்லாம் முட்டஞ்சுங்க, அதில் உடஞ்ச இது கிடக்குது. காட்டலாமண்டா இப்போ வெயிலாக கிடக்கு. நாங்கள் இந்த இடத்த விட்டு போகணும். நல்ல போல் மாட்டுண்ட கொம்பு குத்தையில் கொம்புக்கெலாம் இந்த கொம்பு கொஞ்சம் இந்த மோட்டை வைக்கின்ற கண்ணாடியில் பட்டு கொம்பு உடைஞ்சிடுது. இப்போ அடுத்து என்னென்னா கொம்பு இந்த கண்ணாடியில் பட்டுருக்காடி கொம்பு எங்களுக்கு குத்தி இருக்கும். சரியோ இங்கே பாருங்க, நடக்கலாம தான் நிற்கிறேன். நடக்கலாம் கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ உங்களுக்கு காட்டுறேன். எங்கேயோ அந்த மாடு தான் எங்களுக்கு குறுக்க வந்துடுது. நாங்கள் என்ன தூக்கி எறிஞ்சிட்டு அவர் பெண்ணு சொன்னால் மாடு கவனமாக காட்டுங்க. எப்போவுமே எல்லாத்துக்கும் பாதுகாப்பு முக்கியம். இதான் என்னுடைய எக்ஸ்ரே எடுத்த எக்ஸ்ரேன்ற படங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க.